ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. 220 கடிதங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். NUHM ரெக்ரூட்மெண்ட் ஃபார் மெடிக்கல் ஆஃபீஸர் அண்டு பாராமெடிக்கல் ஸ்டாஃப் ஃபார் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன், கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன். எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை முதல்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த பாக்ஸில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்ட பிறகு ஃபோட்டோவில் அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கு நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஆதார் நம்பர், TNMC, TNNC, TNPC ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், பர்மனன்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ். ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க வித் டேட்டோட. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்த பிறகு பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களோட நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 9/8/2024. விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஸோ எலிஜிபிளாக இருந்தீங்கன்னாக்கா இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எபிமினியாலஜிஸ்ட் ஒரு போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிராஜுவேட் வித் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, டிப்ளமோ இன் ப்ரிவென்டிவ் அண்ட் சோஷியல் மெடிசன், பப்ளிக் ஹெல்த் அண்ட் எபிமியாலஜி சச்சஸ் MD, MBH, TPH, MAE etc. or MS in life science with a 2 years, MBH Master in Public Health or MSc Epidemiology with a 2 years experience இருக்கணும். சேலரி 60,000 தராங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் 28 கடிதங்கள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா MBBS டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். சம்பளம் பார்த்தீங்கன்னா 60,000 தராங்க. ஸ்டாஃப் நர்ஸ் 71 கடிதங்கள். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பாஸ்ட் ஹையர் செகண்டரி கோர்ஸ் வித் டிப்ளமோ இன் நர்சிங் ஆர் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி 3 years கோர்ஸ், BSc நர்சிங். சேலரி 18,000 தராங்க. லேப் டெக்னீஷியன் 33 கடிதங்கள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் லேப் டெக்னீஷியன், சேலரி 13,000 தராங்க. ஃபார்மாசிஸ்ட் 8 கடிதங்கள். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மாசிஸ்ட் 2 years கோர்ஸ் முடிச்சிருக்கணும். சேலரி 15,000 தராங்க. எக்ஸ்ரே டெக்னீஷியன் 5 போஸ்ட்டு. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். சேலரி 13,300 தராங்க. ANM 70 கடிதங்கள். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ANM வந்து முடிச்சிருக்கணும். சேலரி 14,000 தராங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் 3 போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். சேலரி 11,200 தராங்க. அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் 1 போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BCom ஆர் MCom கிராஜுவேட். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்குங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 16,000 வந்து தராங்க. பிளேஸ் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டு.
ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.